பிலேமோன் 1. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன்வேலையாளுமாய் இருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிபுவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுத்துகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷம் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம்போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதை நீர் இணங்குகிறீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் என் உடன் வேலையாட்களாகிய மாற்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன். ஜெபம். கிருபையை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிலேமோன் 1வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர், ஒரு ஆத்துமாய்களும் வெறுமையை போவது உம்முடைய சித்தமல்ல கர்த்தாவே.
கத்தாவே. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் பலப்பட கத்தாவே. நீர் அற்புதத்தின் தேவன், எங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். நீதியின் வலகரத்தாலே நீர் எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத வியாதிகள் பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும். நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும். கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். கடன்பார கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாகும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வீண் செலவுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தடுமாற்றங்கள் விலகட்டும். அற்புதங்களை காணும்படி செய்யும். ஆச்சரியமாய் வழிநடத்தும். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், கவலைகள், பாரங்கள், மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய ஆத்மாக்களும் வெறுமையாய் போகாதபடிக்கும் உம்மை அறிகிற அறிவிலே பலப்பட கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். ஒவ்வொரு நாளும் புதிய ஆத்மாக்களை உம்மை அறிகிற அறிவிலே நீர் பலப்படுத்தும். நீதியின் தேவன் சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களுக்கும் உம்முடைய வார்த்தையின் மூலம் நிரப்பப்படும்படியாய் செபிக்கிறோம். கண்மணி போல இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். எங்களுக்குள் காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் பலப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக சோர்வுகள், இக்கட்டுகள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள சாட்சியாய் எழுப்பும். அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் வழிநடத்தும். எல்லா அதிகாரிகள் கண்களையும் கர்த்தர் தயை கிடைக்க இரக்கம் பாராட்டும். ஒவ்வொரு தேர்வுகளிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் பெற கர்த்தாவே நீர் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். விசேஷித்த ஞானத்தினாலும் பலத்தினாலும் கர்த்தர் நீர் இடைப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன், நீரே ஆளுகை செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அற்புதத்தின் தேவன் ஆச்சரியமாய் வழிநடத்தும். நீதியின் வலகரத்தால் எங்களை தாங்கி வழிநடத்தும். குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் சுகபலன் ஆரோக்கியத்தோடு கர்த்தாவே நீர் பாதுகாத்து வழிநடத்தும். ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும், விபத்துகளுக்கும், பொல்லாங்குக்கும், இடுக்கண்களுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும். ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏற எடுக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்கச் செய்கிறவர் கர்த்தாவே நீரே ஆளுகை செய்யும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். வழிநடத்தும். அற்புதங்கள் காணட்டும். இயேசுவின் மூலம் செபங்கேளும் பிதாவே. ஆமேன்.